லார்ட். ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த யூத் கேன் ப்ரோக்ராம் மூலமா உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்க எனக்கு கொடுக்கிற ஆதரவுக்கும் சாட்சிகளுக்கும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க, இந்த ப்ரோக்ராம் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய காரியங்களை வந்து ஆண்டவர் விசாரிக்கிறார், நடத்துகிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு விசேஷமா காட் என்ன பேசுறான்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் தம் பிள்ளைகள் மீது கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்யறாங்க பிள்ளைங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்ற விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பு நமக்கு எப்பொழுது கொடுத்தாரோ அப்பொழுதுல இருந்து ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து கவனித்து நம்மளை விசாரித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமை குறித்து நம்ம பாக்குறோம். ஆதாமை படைத்த உடனே அவர் ஏதேன் தோட்டத்துல வைத்து அப்புறம் தினந்தோறும் அவர் வந்து பேசும்போது ஒரு நாள் இல்ல, ஆதாம் இல்லாத பொழுது வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம பிள்ளை இல்ல, எங்கன்னு விசாரிக்கிறாரு. அதே மாதிரி ஆகாருடைய விஷயத்துல பாத்தோம்னா, வீட்டுல இருந்த பிள்ளை திடீர்னு அவன் வந்து வனாந்தரத்துல ஓடி வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கே போகிறா, எங்கே இருக்கிற, எங்க போற, எங்க வரன்னு ஒரு விசாரணை அங்க வைக்கிறாரு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எப்ப தெரியுமா விசாரிக்கிறாரு? பிரச்சனை வரும் பொழுதும், சூழ்நிலைகள் மாறும் பொழுதும், என்னடா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நார்மலா நடக்கிற விஷயம் நடக்கலையே, இப்ப வேற மாதிரி இருக்கே அப்படின்னு இறங்கி உடனே அவர் விசாரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்குதான் பேதுரு சொல்லுவார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால அவர் மீது உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அப்போ ஆண்டவர் விசாரிக்கிறவர், எல்லாவற்றையும் விசாரிக்கிறார். அது பிரச்சனை ஆனாலும் விசாரிப்பார், வியாதி ஆனாலும் என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு விசாரிப்பார். எந்தெந்த சூழ்நிலையில எப்படி பண்ணணுமோ கரெக்டா தன்னுடைய வேலையை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில ஆண்டவர் நம்மை விசாரிப்பது போல நாம விசாரிக்கிறோமா, நாம மத்தவங்களை விசாரிக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த நாட்கள்ல எத்தனை பேர் உங்க கூட இருக்கிறவங்கள விசாரிக்கிறீங்க? வீட்டுல இருக்கிறவங்கள விசாரிக்கிறோம். இல்ல உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட நீங்க விசாரிச்சிருக்கீங்களா? ஏன் டல்லா இருக்க, ஏன் சோகமா இருக்க, எதுக்கு நீ அழுவுற, ஏன் நீ வந்து கான்டாக்ட்ல இல்ல அப்படின்னு விசாரிச்சிருக்கீங்களா? இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களை விசாரிச்சிருக்கீங்களா? யார நீங்க விசாரிச்சிருக்கீங்க? ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை எப்பயுமே விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னமாச்சு, என்னமாச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு விசாரிச்ச ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம மத்தவங்களை விசாரிக்காம இருக்கிறது பாவம் இல்லையா? ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். மத்தேயுல பாத்தீங்கன்னா, நான் வந்து தாகமா இருந்தேன், பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், நீங்க என்ன விசாரிக்க வரவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, நான் ஆண்டவரே நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப பட்டினியா இருந்தீங்க, நீங்க எப்ப வந்து வஸ்திரம் இல்லாம இருந்தீங்கன்னு போது, நீங்க எளியவர்களையும் சிறியவர்களையும் ஒன்றும் இல்லாதவங்களை விசாரிக்கலையே, அவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது அதையெல்லாம் நீ விசாரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோட சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வருத்தத்தோடு உங்களோடு பேசுகிறார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க ஒரு வார்த்தை விசாரிச்சா போதும், அவங்க இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்பா என்ன விசாரிக்க ஒருத்தர் இருக்காங்கடா அப்படின்ற ஒரு கவலையில இருந்து அவங்க வெளியில வருவாங்க. ஹல்லேலூயா. சோ எத்தனையோ பிள்ளைங்க விசாரிப்பு இல்லாததுனால தவறுதலான முடிவுக்கு நேரா போறாங்க, தற்கொலைக்கு நேரா போறாங்க, தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. கடந்த நாள் ஒரு பிள்ளை கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், ஏமா நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்ட? அவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன், நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்ட்டு. நீ ஏன் இருக்கிறனா? என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன விசாரிக்கல, நான் விசாரிக்காத வீட்டுல நான் ஏன் இருக்கணும், அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க கவனமா கேளுங்க. நீங்கள் விசாரிக்காத ஒரே ஒரு காரணத்து நிமித்தமா எத்தனையோ உறவுகளை நீங்கள் இழக்கிறீங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், இருந்த இடத்துல இருந்து அவங்கள மேல உயர்த்தி உங்களால கொண்டு போக முடியும். பணம் காசு கொடுத்துதான் மேல கொண்டு வரணும்ன்றதெல்லாம் இல்ல. உன் பக்கத்துல இருக்கிற உன் ஃப்ரெண்ட் ஆகட்டும், உன்னுடைய சிநேகிதி ஆகட்டும், இல்ல உன் கூட இருக்கிற உன் கூட வந்து தொடர்ந்து வருகிறவர்களாகட்டும், இல்ல உங்க சொந்தக்காரங்களாகட்டும், உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல அவங்க அழுகுறாங்கன்னு, உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு, ஒரு டல்லா சேடா வந்து அவங்க டிபி போடுறாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நீ இறங்கி வந்து நீ கேட்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் எல்லாத்தையும் மாத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசத்திலும் கெட்டவனாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விசாரிக்காம போனீங்கன்னா எல்லாரை காட்டிலும் கெட்டவர்களாய் நாம் இருப்போம். கூட எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? உங்களை ஏன் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு? உங்க வீட்டுல மத்தவங்களை ரட்சிக்க நடத்தி இருக்கலாமே, ஆனா உன்னை ஏன் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாருன்னா நீங்க விசாரிப்பீங்க, கர்த்தருடைய வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னு தானே உங்களை ரட்சித்தாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல நீங்க குறைஞ்சு போறது இல்ல. இறங்கி போங்க, அம்மா கிட்ட பேசுங்க, இறங்கி போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இறங்கி போறது தப்பே இல்ல. ஒரு உயிரை பரலோகத்துக்கு நேரம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா இறங்கி போலாம். நீங்க இறங்கி போகாத பட்சத்துல எத்தனையோ உயிர்களை நீங்க
இழக்கிறீங்க, எத்தனையோ சிநேகங்களை இழக்கிறீங்க, எத்தனையோ உறவுகளை நீங்க இழந்து போறீங்க. இறங்கி போய் கேட்கறதுல தப்பு இல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ விசாரிக்காம இருந்தீனா நீ கெட்டவனா இருப்பேன்ட்டு. அந்த பழியும் அந்த காரியமும் நமக்கு வேண்டாம். அன்பு பிள்ளையே, ரொம்ப ஷார்ட். நீங்க கர்த்தர் விசாரிக்கிறது போல மத்தவங்களை விசாரிச்சீங்கன்னா அநேக உயிர்களை காப்பாத்தலாம், இல்லன்னா உறவுகளை இழக்கலாம். இவ்வளவுதான் மெசேஜ். சோ புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை தரித்து இருக்கிற நீங்க கிறிஸ்துவை போல மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். சோ இருந்த இடங்கள்ல உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான மாலை வேளையிலும் என் அன்பு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் விசாரிப்பது போல ஆண்டவரே உடன் இருக்கிற பிள்ளைகளை இவர்கள் விசாரிக்கிறவர்களாக மாற்றும். இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தேவையற்ற குழப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும், கூடவே இரும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Praise the Lord. God bless you.